இவ்வளவு வன்மம் கமருதீனுக்கு பாரு மேல இருந்தா அந்த பொண்ணு மேல இவ்வளோ தெரிஞ்சுதான் பழகுறாராம். தெரிஞ்சு என்ன பழகுறீங்க? போய் இடிச்சிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேர் அப்ப காதல் இல்ல. தட் இஸ் நாட் லவ், ஒன்லி லஸ்ட். அதுதானே இருந்திருக்காங்க. நான் முதல்ல இருந்தே அவன் சொல்றேன், இதெல்லாம் வந்து ஒரிஜினல் ரிலேஷன்ஷிப்கான இல்ல, அங்க லஸ்ட் தானே அவங்க ரெண்டு பேருக்கு இருந்தது. I'll tell you something. இது வந்து if lust is one sidedனா this lady will not beg for this. ஒரு லெவலுக்கு மேல அந்த பொண்ணுக்கு லஸ்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் அதான் முறைச்சிடுச்சு அப்படின்றதுக்காக இவன்ட்டு போய் கெஞ்சிட்டு இருக்காது. யோ ஆமாயா ஒரு பியாண்ட் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பேக் டு இவனை மாதிரியே பேச ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இன்னைக்கு நடக்குதுல ப்ரோமோல இன்னைக்கு வச்சு ரெண்டு பேரும் மாத்தி இது நேற்று அந்த கண்டென்ட் க்ளோஷர் கொடுத்துட்டா இதுதான் நடக்கும்ன்றது தான் விதி. இவங்க கத்தி திரும்பாத வரைக்கும் தான் நல்லது. கத்தி திரும்பிட்டா பேக் டு பார்வதி தான். ஆமா, இப்போ இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் பேக் டு ஃபார்ம் தான், பேக் டு ஃபார்ம் தான். அவ்வளவுதான். நீங்க அந்த லைனை தாண்டாதரான்னு எல்லாரும் சொல்லி பார்த்தாங்க. ஏன்னா கமருதீனுக்கு இருக்கிற ஒரே ஹோல்டு அதுதான். அந்த ஒரு விஷயத்தினால தான் பார்வதி அமைதியா இருந்துகிட்டே இருந்தா. எப்ப அது நீ கடத்தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையா இருக்கல முச்சந்தில போட்டு உடச்சியோ மேட்ச் முடிஞ்சு போச்சு. இல்ல அது ஏன் அவன் வந்து ஒரு க்ளோசர் கேட்குறான், நான் உன்னை பேட் டச் பண்ணனா நீ தோணிச்சின்னு சொல்லாத, ஏன்னா தோணிச்சின்னு சொல்றதுக்கான அந்த வேர்டுக்கான மீனிங் அங்க இல்ல. க்ளோஷரை அந்த கார்னர் அத வந்து நேத்திக்கு தான் பார்வதி கரெக்டா சொன்னாங்க. என்னன்னா நீ என்கிட்ட பழகிட்டு பேசாம நீ போன, அதாவது அரோரா கிட்ட பேசுற பொசசிவ்னஸ்ல நான் காண்டாகி இந்த வார்த்தையை சொல்லிட்டேன் அப்படின்னு நேத்திக்கு தான் சொன்னாங்க. அதை கொஞ்சம் முன்னாடியே சொல்லி இருந்து அந்த மாதிரி ஒரு க்ளோஷர் கொடுத்திருந்தா ஒருவேளை கமருதீன் இவ்வளவு பிஹேவியர் பண்ணி கேவலமான வார்த்தைகளை காதலிச்ச பொண்ணையும் விட்டு இருக்க மாட்டாரோ.